Hi everyone. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூசுவலா நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது சொல்வோம் முன்னாடி ஆபீஸ்ல ரெண்டு மலையாளிஸ் இருந்தாங்க இப்போ இல்ல முன்னாடி ஆபீஸ்ல நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க இப்போ இல்ல முன்னாடி ஆபீஸ்ல வந்துட்டு ஆபீஸ்ல நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சு முன்னாடி என் ஃபேமிலியில நிறைய பேர் இருந்தாங்க இப்போ வந்து குறைஞ்சிட்டாங்க எல்லாம் வந்து தனியாக போயிட்டாங்க இப்போ வந்து கம்மியாக தான் இருக்காங்க ஸோ அந்த முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் தேர் இஸ் தேர் ஆருடைய யூசேஜ் பார்த்தோம் இன்றைக்கி வீடியோவில் தேர் வாஸ் தேர் வாருடைய யூசேஜ் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் தேர் இஸ் தேர் ஆருடைய யூசேஜ் பார்க்கும்போது அதனுடைய தமிழர்த்தம் என்ன நம்ம பார்த்தோம் ஒன்று இருக்கிறது தேர் ஆர் அப்படின்னா இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தேர் வாஸ் தேர் வேருடைய தமிழர்த்தம் என்ன அப்படின்னா இருந்தது அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா தேர் இஸ் தேர் ஆர் ரெண்டுமே ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் தேர் வாஸ் தேர் வேர் பாஸ்ட் சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணணும் சரியா இப்போது இதை எங்கே தேர் வாஸ் வரும் எங்கே தேர் வேர் வரும் அப்படின்றத கரெக்டாக யூஸ் பண்ணணும் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணுற நவுனை பொறுத்து அது சிங்குலர் நவுனாக இருந்துச்சுன்னா நம்ம தேர் வாஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ளூரல் நவுனாக இருந்துச்சுன்னா தேர் வேர் யூஸ் பண்ணுவோம் சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஓகே வெறுமனே கம்ப்யூட்டர் இருந்துச்சு என்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்துச்சு எங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னெலாம் சொல்லலை ஓகே ஸோ வெறுமனே கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் அப்போது தேர் வாஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு அர்த்தம் கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா தேர் வாஸ் கம்ப்யூட்டர் இதே என் ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது தேர் வாஸ் கம்ப்யூட்டர் அட் மை ஆஃபீஸ் என் ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது தேர் வாஸ் கம்ப்யூட்டர் அட் மை ஆஃபீஸ் இந்த இடத்துல நான் ஏன் தேர் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிகாஸ் கம்ப்யூட்டர் இஸ் அ சிங்குலர் நவுன் ஓகே சிங்குலர் நவுன் அட் த சேம் டைம் இட் இஸ் அ கவுண்டபிள் நவுன் ஓகே ஸோ இதை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்மளால் எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கவுண்டபிள் நவுனை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் எங்கே தேர் வாஸ் பக்கத்தில் ஸோ இது மாதிரியான சில சின்ன ரூல்ஸ் இருக்குது அதை நான் அடுத்ததாக சொல்கிறேன் சில எக்ஸாம்பிள் சென்ஸ் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் தேர் வாஸ் கம்ப்யூட்டர் அட் மை ஆஃபீஸ் அப்படின்னா என்னோடய ஆஃபீஸில் முன்னாடி கம்ப்யூட்டர் இருந்துச்சு ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் இல்லை ரிப்பேராக போயிடுச்சு அடுத்தது பாருங்கள் தேர் வேர் மெனி கம்ப்யூட்டர்ஸ் அட் மை ஆஃபீஸ் முன்னாடி ஆஃபீஸில் நிறைய கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போது வந்து தேர் வேர் மெனி கம்ப்யூட்டர்ஸ் அட் மை ஆஃபீஸ் என்னுடைய அலுவலகத்தில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தேர் வாஸ் அ கிங் இன் துபாயில் ஒரு கிங் இருந்தார் அதாவது குழந்தைங்கள்ட்ட நம்ம ஸ்டோரி சொல்லும் போதெல்லாம் சொல்லுவோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்துச்சு ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போது தேர் வாஸ் அ கிங் இன் துபாய் அப்படின்னா துபாயில் ஒரு கிங் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஓகே தேர் வாஸ் அ கிங் இன் அ வில்லேஜ் அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு கிங் இருந்தார் தேர் வாஸ் அ கிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிங் இருந்தார் அப்படின்னு அர்த்தம் தேர் வேர் மெனி டாக்டர்ஸ் அப்படின்னா முன்னாடி ஹாஸ்பிட்டலில் நிறைய டாக்டர்ஸ் இருந்தாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ ஆள் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போது நிறைய மருத்துவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேர் வேர் மெனி டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தேர் வேர் மெனி பீப்புள் இன் மை ஃபேமிலி என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் இருந்தாங்க இப்போது வந்து எல்லாம் தனியாக போயிட்டாங்க இப்போ யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்போது நிறைய பீப்புள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தேர் ஆர் மெனி பீப்புள் இன் மை ஃபேமிலி மெனி பீப்புளுக்கு தான் இந்த இடத்துல மெம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் தேர் ஆர் மெனி மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் தேர் வாஸ் அ பஞ்ச் ஆஃப் பனானாஸ் அண்டர் த டேபிளுக்கு அடியில் பஞ்ச் ஆஃப் பனானாஸ் வந்து இருக்குது அ பஞ்ச் ஆஃப் பனானாஸ் அப்படின்னா ஒரு வாழைப்பழத்தாறு ஒரு வாழைப்பழ சீப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த வாழைப்பழ அது கொத்தா பஞ்சாக சேர்ந்து இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம பஞ்ச் ஆஃப் பனானா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது ஒன்றுனா ஒரு பனானா இல்லை ஒரு வாழைப்பழ சீப்பு நிறைய பனானா சேர்ந்து இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம எ பஞ்ச் ஆஃப் பனானாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ தேர் வாஸ் அ பஞ்ச் ஆஃப் பனானாஸ் அண்டர் த டேபிள் அது எங்கே இருக்குது டேபிளுக்கு அடியில் இருக்குது ஓகே ஸோ தேர் வாஸ் அ பஞ்ச் ஆஃப் பனானாஸ் அண்டர் த டேபிள் அடுத்து தேர் வாஸ் அன் இன்டர்வியூ நேற்று எங்கே நான் ஆளை பார்க்கவே இல்லை எங்கே போயிருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது நேற்று எனக்கு ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது நேற்று ஒரு இன்டர்வியூ இருந்தது அப்படின்னு சொல்லும்போது தேர் வாஸ் அன் இன்டர்வியூ இங்கே நான் நேற்று எனக்கு ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு நான் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் நேற்று ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு அதனால் நான் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது தேர் வாஸ் அன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தேர் வாஸ் அ மீட்டிங் எஸ்டர்டே நேற்று மீட்டிங் இருந்துச்சு நேற்று எங்கே போனேன் அப்படின்னு கேட்போம் இல்லையா அப்போது நேற்று மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த இடத்துல தேர் வாஸ் அ மீட்டிங் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம் ஓகே தேர் வாஸ் அ மீட்டிங் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல எனக்கு மீட்டிங் இருந்துச்சு உனக்கு மீட்டிங் இருந்துச்சுன்னெலாம் சொல்லலை பொதுவாக
மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது there was a meeting yesterday. there were many function last week. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக உன்னை நான் பார்க்கவே இல்லை, எங்கே போயிருந்தேன், ரொம்ப பிஸியாக இருந்த போல் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அப்போது லாஸ்ட் வீக் நிறைய எனக்கு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, லாஸ்ட் வீக் நிறைய ஃபங்க்ஷன் இருந்துச்சு நான் பொதுவாக சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல there were many functions last week அப்படின்னு சொல்லலாம். ஓகே, there were many functions last week அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நான் சில இடங்களில் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், சில இடங்களில் வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து இந்த இடத்துல நான் ஏன் வாஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, பிகாஸ் கம்ப்யூட்டர் இஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட், தட் இஸ் வை ஐ ஹாவ் யூஸ்டு ஹியர் வாஸ். இந்த இடத்துல கம்ப்யூட்டர்ஸ்ன்னு இருக்குது. கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது ப்ளூரல் நவுன், இது வந்து சிங்குலர் நவுன், இது ப்ளூரல் நவுன், அதனால் நான் இந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். கிங் அப்படின்றது சிங்குலர் நவுன், அப்போ அதனால இங்கே வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மெனி டாக்டர்ஸ் அப்படின்றது ப்ளூரல், அப்போ இந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். மெனி பீப்புள் அப்படின்றது ப்ளூரல் நவுன், அப்போ நான் இங்கே வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏ பஞ்ச் ஆஃப் பனானாஸ் அப்படின்றது சிங்குலர். ஓகே, a bunch of bananas, அப்போ இந்த இடத்துல நான் வந்து வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். an interview அப்படின்றது சிங்குலர், அப்போ இந்த இடத்துல நான் வாஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ மீட்டிங் அப்படின்றது சிங்குலர், அப்போ நம்ம இங்கே வாஸ் யூஸ் பண்ணுவோம். மெனி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ப்ளூரல், அப்போ நம்ம இங்கே வேர் யூஸ் பண்ணலாம். ஓகே, டன். ஸோ இப்போது சில ரூல்ஸ் பாருங்கள். தேர் வாஸ்க்கு பக்கத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணணும். ஓகே, சிங்குலர் நவுன் அப்படின்னா ஒரு பொருளை மட்டும்தான் குறிக்கும். ஓகே, இப்போ நான் ஒருத்தர் மட்டும் தான் இந்த ஸ்க்ரீனில் நான் ஒருத்தர் மட்டும் தான் நிற்கிறேன் இல்லையா, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ப்ரெசென்ட்டு, பட் பாஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, என் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்வீங்க அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது there was a girl in that video அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போது there was பக்கத்தில் சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணுவோம். a girl அப்படின்றது என்னது, சிங்குலர். அடுத்து கவுண்டபிள் நவுன், எந்த விஷயங்களெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமோ அந்த நவுனெல்லாம் நம்ம அந்த there was பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, there was a king அப்படின்னு இருக்கு. கிங் அப்படின்றது என்னது, எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ கவுண்டபிள் நவுன். ஓகே, ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணலாம் there was பக்கத்தில். அடுத்தது அன்கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணணும். ஓகே, அன்கவுண்டபிள் நவுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம லாஸ்ட் வீடியோஸில் நிறைய பார்த்துருக்கோம். எதெல்லாம் நம்மளால் எண்ண முடியாதோ அதெல்லாம் நம்ம அன்கவுண்டபிள் நவுன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வாட்டர். ஓகே, ஸோ அந்த இடத்துல நம்ம there was யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் there was some water. ஓகே, அடுத்தது பாருங்கள், there were பக்கத்தில் ப்ளூரல் நவுன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ப்ளூரல் நவுன்ஸ் அப்படின்னா கேர்ள்ஸ், பாய்ஸ், boxes, flowers, people is a plural. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ளூரல் நவுனை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், there were many doctors, அப்போது there were பக்கத்தில் டாக்டர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ டாக்டர் இஸ் அ ப்ளூரல் நவுன். ஓகே, அண்ட் தென் கவுண்டபிள் நவுன் நம்ம யூஸ் பண்ணலாம். கவுண்டபிள் நவுன் அப்படின்றது எதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த டாக்டர்ஸ் அப்படின்றது எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாலும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா, அப்போது அந்த டாக்டர்ஸ் அப்படின்றது என்னது, கவுண்டபிள் நவுன். அப்போ அந்த there were பக்கத்தில் நம்ம டாக்டர்ஸ் அப்படின்ற கவுண்டபிள் நவுனை யூஸ் பண்ணலாம். அப்போது there were பக்கத்தில் ஒன்று ப்ளூரல் நவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணுவோம். சரியா, இப்போ சில இங்கே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் இந்த நவுன் எல்லாம் கலந்துருக்கு. சரியா, there was some water to drink அப்படின்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போது தீர்ந்து போச்சு, ஸோ வந்து ஆர்டர் பண்ண வாட்டர், பட் ஆனால் முன்னே குடிக்கிறதுக்காக தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது there was some water to drink அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வாட்டர் அப்படின்றது என்னென்னா ஒரு அன்கவுண்டபிள் நவுன், அதனால் நம்ம இங்கே இதுக்கு முன்னாடி there was யூஸ் பண்ணியிருக்கோம். there was some rice to cook, சமைக்கிறதுக்கு கொஞ்சம் அரிசி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது there was some rice to cook. ரைஸ் அப்படின்றது இங்கே இந்த இடத்துல ரைஸ் இஸ் அன்கவுண்டபிள் நவுன், அதனால் நான் இந்த இடத்துல there was யூஸ் பண்ணியிருக்கேன். there were 2 மலையாளிஸ் at my office. இந்த இடத்துல 2 மலையாளிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கவுண்டபிள் நவுன், we can count. ஸோ எத்தனை மலையாளிஸ் இருந்தாலும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது இது என்னென்னா கவுண்டபிள் நவுன். ஸோ கவுண்டபிள் நவுன் பிஃபோர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், there was யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது என்னென்னா ப்ளூரல் நவுன். ஓகேவா, இது என்னென்னா 2 பேர்த்த குறிக்குது. ஸோ 2 பேர்த்த குறிக்கும் போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், there were யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், இதை திருப்பி கொஷனாக நம்ம கேட்குறோம், உன்னோட ஆஃபீஸில் யாராவது மலையாளிஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போது there were அப்படின்றது என்னவா மாறும், were there அப்படின்னு சொல்லி மாறும். வேறு முன்னாடி வந்துடும், there செகண்டாக போயிடும். ஓகே, அப்போது were there any மலையாளிஸ் at your office, உன்னோட ஆஃபீஸில் யாராவது மலையாளிஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம were there அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா,
இங்கே கீழே பார்த்தோம் இந்த சென்டென்ஸ் there was a meeting yesterday அப்படின்னு சொல்லி பார்த்தோம். there was a meeting yesterday அப்படின்னா ஒரு மீட்டிங், நேற்று ஒரு மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இதே மீட்டிங் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, நேற்று மீட்டிங் இருந்துச்சா, அச்சோ எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது நேற்று மீட்டிங் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா, அப்போ அந்த இடத்துல was that meeting yesterday அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், there were many problems, நிறைய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது there were many problems அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது there was not any problem, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு, இல்லாமல் இருந்தது அப்படின்ற இடத்துல நம்ம was not யூஸ் பண்ணுவோம். ஓகே, there was not any problem. ஓகே, அடுத்தது இதே வந்து there was no problem அப்படின்னும் சொல்லலாம். there was no problem அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், அதாவது ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது there was no problem அப்படின்னு சொல்லலாம். there was not any problem அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, டன். there were not any problems அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் இருந்தது, பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றதுனால நான் இங்கே வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம் அப்படின்றதுனால நான் இங்கே வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். there were not any problems அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதே இந்த இடத்துல வெறும் நோ மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா there were no problems அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். இதே அடுத்தது பாருங்கள், WH கொஷின், ஹவு many ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தேர் அப்படின்னு இருக்கு. எத்தனை மாணவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹவு many ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தேர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹவு many ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்னா எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஹவு many ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தேர் அப்படின்னா எத்தனை மாணவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறது. அடுத்து ஹவு மச் வாட்டர் வாஸ் தேர் டு ட்ரிங்க், குடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஓகே, ஸோ இது எவ்வளோ தண்ணி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஹவு மச் வாட்டர் வாஸ் தேர் டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ப்ரெசண்ட்டில் குடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னா ஹவு மச் வாட்டர் இஸ் தேர் டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாஸ்டாக இருந்துச்சுன்னா ஹவு மச் வாட்டர் வாஸ் தேர் டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டன். ஸோ இது இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு கீழே நான் ஒரு 5 ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த 4 சென்டென்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதே சமயம் கீழே டெஸ்கிரைப் யுவர் ரூம் அப்படின்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா உங்கள் ரூமில் முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு, இப்போது இருக்கா இல்லையா அது வந்து அது விஷயம் இல்லை, பட் முன்னாடி இந்த விஷயம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஓகே, there was a computer in my room, முன்னாடி என்னோடய ரூமில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு, இப்போது இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ முன்னாடி இருந்துச்சு அப்படின்றத நான் ரெஃபர் பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்போது there was a computer in my room அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா there were 2 balloons in my room, என்னோடய ரூமில் 2 பலூன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போது இல்லை. ஓகே, இப்போது வெடிச்சிருச்சு, வாட் எவர் இட் மேபி, பட் முன்னாடி 2 பலூன்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகே, அப்போது நான் there were 2 balloons near the sofa அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். சோஃபாவுக்கு பக்கத்தில் 2 பலூன்ஸ் இருந்துச்சு, இப்போது இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போது there were 2 balloons in near the sofa அப்படின்னு சொல்லலாம். அதாவது சோஃபாவுக்கு பக்கத்தில் 2 பலூன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி முன்னாடி இந்த விஷயம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் there was or there were யூஸ் பண்ணி 5 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.